மோசே மீதியான் தேசத்தில் ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தில் பின்புறத்திலே ஒட்டி தேவபர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடி நடுவில் இருந்த அக்கினி துவாரையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்னியால் ஜுவாலித்து இருந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, என முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராய உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். இன்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபு தேவனாயும் இஸ்ராயேலுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பாய்ந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். இந்த ஆசிரியருக்கு அருமையான இந்த வழிக்கால் சொல்லிருக்கிறோம். அதுவரை எங்கே 2 பேர் ராமதால் குடியிருந்தாரோ அது மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன இருக்கிறவராக இருக்கிறேன். தேவன் நேற்று கொஞ்சம் மாறாது இருக்கிற அவன் மத்தியில் இருக்கிறவருக்காக ஸ்தோத்திருக்கிறோம். அந்த கடைசி காலத்துல மனவாட்டி மத்தியில சுவித்த வல்லமையாய் அதுவரை அசுவாடி கொண்டிருக்க இயற்கைக்கு மேம்பட்ட தேவனாயிருக்கிறான். இயற்கைக்கு மேம்பட்ட முத்திரைகளை ஆட்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி கத்தாவே நாங்கள் இயற்கைக்கு மேம்பட்ட மனவாட்டி என்பதை வெளிப்படுத்தி காண்பித்திருக்காங்க. நன்றி செய்வோம். ஏதோ வாசிக்கப்பட்ட இந்த வாக்குகளிலிருந்து நாங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு என்ன அதுவரை வெளிப்படுத்தி கொடுத்தார். அதை தியானிக்கிற வேலையிலே தேவைதான் எங்கள் மத்தியிலே அபிடமா சோட முடியா கேட்கிற ஒருவரோடு கூட அசைவாட முடியா விடுதலோடு புதிய தனம் மகிழ்ச்சி செலுத்தி நேற்று மாறாது சீக்கிரம் போறோமா உயிர்த்தது வரல நாம ஸ்தோத்திரத்தோடு சொல்லுவோம். நாம் மயண்டாதாக நாம் முதலாவது பகுதியில நாம் பார்த்தோம். நீ மென்றார் அவன் தேவனை சந்தித்தான் என்பதை முதலாவது பகுதியில் பார்த்தோம். அதுல விபதமாக மோசே அவன் தேவனை சந்தித்தான் என்றும் அவனுடைய ஜீவியம் மாற்றப்பட்டது என்பதை நாம் முதலாவது பகுதியில பார்த்தோம். அதுல நாம் கடைசியாக நாம் பார்த்தபோது அது ஒரு பகுதியை மறுபடியும் நான் பார்த்து காண்ப விரும்புகிறேன். அது மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக கடைசியான இன்ஃபுளுன்ஸ் இந்த செய்தியில செல்வம் தந்த செய்தியில பேசியிருக்கிறார். அது மோசேனுடைய முழு அஸ்திபாரமே தாழ்மை எளிமை என்பதை பார்த்தோம். முழு அஸ்திபாரம் அவருடைய ஊழியத்தில் முழு அஸ்திபாரம் தேவன் அவருக்கு கொடுத்த அந்த கட்டளை கமிஷன் மோசே கொடுத்த கட்டளை போய் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் அவரோடு சில உடன்படிக்கையின்படி ஆபிரகாமுடைய பிள்ளைகளை வித்துக்களை வெளியே கொண்டு வரணும். எகிப்துல அடிமையாக இருந்த இப்போ திரும்பி சொல்கிறாரு அவன் இஸ் ஹோல் ஃபவுண்டேஷன் அவருடைய ஊழியத்தில் முழு அஸ்திபாரமே தாழ்மை. ஏன்னா சொல்றார் ஹியூமிலிட்டி இஸ் ரியல் பவர் சொல்றார். தாழ்மைதான் உண்மையான வல்லமை. இப்போ மோசேனுடைய தாழ்மைதான் அவருடைய உண்மையான வல்லமை இந்த ஊழியத்தை செய்ய. அவங்க நாம் பார்க்கிறோம் மோசே விதமாக அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்தான். சொல்றாரு 6வது புத்திரில 309 இருக்கிறார். 6வது 309 இங்கே தேவன் எகிப்தில் அவர் செய்த வாதைகளையே மீண்டும் செய்து தம் புத்திரனாகி இஸ்ரவேலை மீட்டுக் கொள்கிறார். தம் புத்திரனாகி இஸ்ரவேலை மீட்டுக் கொள்கிறார். அங்கு மோசேயை அனுப்பி அங்கே மோசே தேவன் அனுப்புகிறார். மோசே அனுப்பி இஸ்ரவேல் புத்திரரை விடுவித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். அது சரியா? இப்பொழுதும் அவர் அதையே செய்கிறார். இப்பொழுதும் அவர் உத்தர காலத்துல இப்பொழுதும் அவர் அதையே செய்கிறார். அவர் ஆகாபிலும் எலியாவை அனுப்பி 7000 பேரை வெளியே கொண்டார். நான் கூறுவது சரியா? கூறுவது சரியா? உபத்திரவ காலத்தில் அவர்களை அவர் மறுபடியும் அனுப்பி 1,40,000 பேர்களை
அவர் மோசேயை அனுப்பினார். ஏன்? அவர் முகமுகமாக அவரை சந்தித்தார். அவருடைய வார்த்தைக்கு புத்திக்கு சொல்றாரு. தேவன் அவனுக்கு அவனுடைய பாதரட்சியை கழட்டி போடு என்று சொன்ன போது, இல்ல ஆண்டவரே, நான் என்னுடைய தொப்பியை கழட்டினேன்னு சொன்னால் தேவன் அவனை உபயோகிக்க இருக்க முடியாது. அவர் என்ன அவர் சொல்கிறாரோ கமா புஷா அது அப்படியே கீழ்படுகிறது. அதெல்லாம் மோசனுடைய ஊழியத்தினுடைய முழு அஸ்திபாரமே ஹியூமனிட்டி. சொன்ன உடனே அவருக்கு சொல்றாரு, அவர் ஒரு பெரிய கெமிஸ்டா ரசாயன மேஜா சொல்றாரு. இட் வாஸ் எ கிரேட் கெமிஸ்ட். அதான் ஆண்டவரே, நான் விதமாக அந்த முட்புதில் இருக்கிற செடியை கொண்டு போய் நான் லேபரேட்டரியில் கொண்டு போய் அதை நான் சோதித்து பார்த்து ஏன் அந்த முட்செடியில் இருக்கிற எரியவில்லை, இந்த இலையெல்லாம் எரியவில்லைன்னு அவன் சொல்லலை. அவன் உடனே தேவன் சொன்னார். அது யார் என்று அவன் அடையாளம் கண்டுவிட்டான். இப்ப உடனே கீழ்ப்படைத்தான். அப்படியேனா இன்றைக்கு அவர் யார் என்று அடையாளம் கண்டு கொண்டான். இன்னைக்கு வந்திருக்கிறவர் யார் என்று அடையாளம் கண்டு கொண்டா மனமாட்டி உடனே கீழ்ப்படி. சொல்றாருங்க. இப்ப மோசே கீழ்ப்படும் போல சரி சொல்றாருங்க. ஆபிரகாமை எடுத்து கொள்வோம் சொல்றாரு. அவன் இயற்கைக்கு மேம்பட்ட போல சூப்பர் சென்ஸ் சொல்றாரு. சூப்பர் சென்ஸ் that lifts him up above the shadow. என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, அந்த மேம்பட்ட புலன் அவள் எல்லாவற்றிலும் மேல தூக்கிடும். அதாவது விசுவாசம். ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோமானால் ஆபிரகாம் ஒரு சாதாரணமான மனுஷன், பெரிய படிப்பாளி இல்லை. அவன் மிகவும் வயது முதிர்ந்து கொண்டிருந்தான். அவன் 75 வயது, சாராளுக்கு 65 வயது. ஆனால் ஒரு நாள் அவன் நிமிதமாக வெளியே சென்று அவன் வேட்டையாடி கொண்டிருந்த போதோ இல்ல வெறி பழங்களை பொறுக்கிக் கொண்டிருந்த போதோ அவன் என்ன வேலையும் தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் எவ்வளவு தேவை இருந்தாங்க. ஆனால் தேவன் ஆபிரகாமை சந்தித்தான். சொன்னாரு. அவன் ஆபிரகாம்ல இயற்கைக்கு மேம்பட்ட சத்தத்தினால அவனை நினைத்தான். சாதாரண சத்தம் இல்லை, அது இயற்கைக்கு மேம்பட்ட சத்தம். அதே போல இந்த காலத்துல வந்த அந்த செய்தி இயற்கைக்கு மேம்பட்ட சத்தம். அது சொல்றாரு. அவன் தேவனை சந்தித்த பிறகு அதில் இருந்து அவன் மாற்றப்பட்டான். தேவனை சந்தித்த பிறகு அவன் ஜீவன் மாறி போச்சு. அவன் 75 வயதா இருந்தது, சாரல் வயது 65 இருந்தது. ஆனா தேவன் வாக்குறுதி கொடுத்தால் அவன் யார் என்று கண்டுகொண்டான். அப்போ சொல்ற தெரியுது, அவன் from that time he was changed. சொல்றாரு. அப்பொழுது தேவனை சந்தித்த பொழுது இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் என்று அழைக்கும்படியா. அதுக்குனால இல்ல சொல்றாரு. Because he had met God. தேவனை சந்தித்தனால அந்த மாற்றம். அதுவரையா தேவனை சந்தித்தனால மாற்றம். அதுக்குனால இல்ல. அவர் சொல்றாரு, இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைத்து, ஏனென்றால் அவன் தேவனை சந்தித்து விட்டான். சொல்றாரு, he had met God. தேவனை சந்தித்தான். அதே போல இந்த காலத்துல தேவனை ஒரு சந்தித்து விட்டிருப்பானால் தேவன் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதை அப்படியே விசுவாசிப்போம். நல்லா சொல்றாரு. He had known the minute and the hour that he had met God. தேவனை எப்போது எந்த நிமிஷத்துல சந்தித்தான், எந்த மணியில சந்தித்தான் என்பதை அவனை. அதே போல நம்முடைய ஜீவத்துல தேவனை எந்த மணி, எந்த நிமிஷத்துல, எந்த மணி நேரத்துல தேவனை சந்தித்தோம் என்று அறிந்திருப்போமானா அது அவனை மாற்றியது போல நம்ம மாற்றணும். எப்படி அவனை நமக்கு நல்லா தெரியும். எந்த இடத்துல எப்பொழுது தேவன் வந்தா, எந்த நேரத்துல வந்தா, எந்த மணி நேரத்துல தெரியும். அதை அறிந்து கொள்வோமானால் நம்ம தேடி வந்தாரு தேவன். வேற யாரும் தேடி போல,
இந்த உலகத்துல ஏராளமான கோடாகோடி மக்கள் இருந்தாங்க. ஆனால் என்ன தேடி வந்தார் இயேசு, தம்மை வெளிப்படுத்தினார் இயேசு. அந்த மணி நேரம் அவனுக்கு தெரியும், அந்த நிமிஷம் அவனுக்கு தெரியும். அவன் அந்த அறிந்து கொள்வான், முற்றிலுமாக அது மாற்றிடுவான். இப்போ தேவன் தேவன் அவனை அழைத்து 75 வயதான ஆபிரகாமை அழைத்து சொல்றாரு, அவன் தேசங்களுக்கெல்லாம் பிதா என்று சொல்லிட்டாரு. ஆசீர்வாதமாக அழைத்து தேவனுக்கெல்லாம் பிதா என்று அழைத்து, அல்லேலூயா, அவன் தேவனை விசுவாசித்து அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். ஏனென்றால் அவன் தேவனை சந்தித்து விட்டான். அப்ப தேவனை ஒரு சந்தித்து விட்டு இருப்பானால் தேவன் என்ன சொல்கிறாரோ அது மற்றொரு பார்வையில நடக்காதது போல இது தோன்றினாலும் அவனுக்கு அது நடக்கும். மற்றொரு பார்வையில அது நெகட்டிவா இருந்தால் இவன் பார்வையில பாசிக்கிறார் இல்லையா? அதாவது தேவனை சந்தித்து விட்டதுனால ஏற்படுகிற அது வித்தியாசம். ஆபிரகாமுல அந்த வித்தியாசம் உண்டு. அதாவது விசுவாசிகளுக்கு தகப்பனாகிய ஆபிரகாமுல அந்த விசுவாசம் சொல்லிருந்துச்சு. அவன் how little was for Abraham after he had endured as seen him who was invisible. அவன் ஆபிரகாம் தேவனை சந்தித்த பொழுது, தேவனை முகமுகமாக தேவனோடு பேசினார் என்ற அனுபவம் வந்த பிறகு, அதன் பிறகு இல்லாதவர்களை இருக்கிறவர்களாக அழைத்தான். அது ரொம்ப சொல்றாரு ஏனென்றா அதுக்கு முன்ன அந்த அனுபவம் இல்லை, அதுக்கு முன்னால அந்த அனுபவம் இல்லை. ஆனால் தேவனை சந்தித்து விட்ட பிறகு அவர் வாக்குறுதி செய்தாரு. அவன் 75 வயதா இருந்த போதிலும் நீ தேசங்களுக்கெல்லாம் பிதா என்று சொன்னாரு. அது இல்லாதவர்களுக்கு போல் தோன்றினாலும் தேவனை சந்தித்து விட்ட அந்த அனுபவம் அது நடக்கும் என்று விசுவாசம். ஏனென்றால் எக்ஸ்பீரியன்ஸ் தேவனோடு கூட, தேவனோடு கூட அந்த அனுபவம் சொல்றாரு. சொல்றாரு பத்தி கேட்கிறாரு, நீ என்னோட கூட நடத்திய, என்னோட கூட கிடைக்கியா? இதோட பெரிய சாக்கியம், இதை விட பெரிய சாக்கியம் தேவனே கேட்ட, தேவனே கேட்டாத காலத்துல ஒரு தீர்க்க தரிசியை பார்த்து என்னோட நடத்திய நீ பாத்தீங்களா? அப்படியே நடத்த போற எவ்வளவு நடக்கிற நீங்க மிஷின் பாத்தீங்களா? அப்பொழுது மேடாவை இளமையாக காண்கிறார், இளமையாக காண்கிறாரு, அவரையும் இளமையாக காண்கிறாரு. அப்படியே தேவனோடு கூட நடந்து கொண்டே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவனோடு நடந்து கொண்டே வந்தால் ஒரு நாளில நாம் இளமையாயிடும். ஆகவே நீங்க சொல்றாரு, ஆபிரகாமை அழைத்த தேவன் அவரோடு கூட நடக்க முடியாதான் வேறு விரித்தால் இந்த கடைசி காலத்துல அதே பாருங்க, 7 எழுத்து கொண்ட ஆபிரகாமை அழைத்த தேவன் இப்ப 7 எழுத்து கொண்ட பிரகாமை பார்த்து என்னோடு கூட நடக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்ப தேவனோடு கூட அந்த அனுபவம் இருக்குமானால் உண்மையாகவே தேவனிடத்துல பேசணும். மலைகளுக்கு கீழே இறங்கி சென்று அப்பொழுது ஏதோ ஒன்று இந்த வனாந்தரத்தில் என்னுடைய கூட நீ ஏன் நடக்கக்கூடாது என்று கேட்டார். ஏன் நடக்கக்கூடாது பாருங்க, தேவன் கேட்டார், ஏன் என்னோட கூட நடக்கக்கூடாது? ஆமாண்டவரே, என் மனப்பூர்வமாக அப்படி செய்வேன். தேவன் கேட்கிறாரு, என் மனப்பூர்வமான செய்யறேன். ஏன் தேவனே பேசிட்டார், தேவனே பேசிட்டார். இப்போ மோசே தேவனே பேசிட்டார், ஆபிரகாம் தேவனே பேசிட்டார். இப்போ திருச்சி தேவனே பேசிட்டார். ஏன் அவரை நடக்கூடாது? எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடன் கூட நடப்பது என்பது இவ்வுலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட மிகவும் மகத்தானது என்று. இதை விட வேற மகத்தான காரியம் இருக்கு? இது உலகத்துல இதை விட மகத்தான காரியம் எதுவுமே உங்களோடு கூட நடப்பது. அப்படி என்றால் ஏழு தேவனோடு கூட நடக்கலாம். எதுக்கு தேவனோடு கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவனை சந்தித்த அந்த அனுபவம் இருந்தா
தேவனை சந்திச்சிட்டேன், அந்த வார்த்தை அவரை கண்டேன். அருமையா பிலிப்பை பார்த்தீங்களா, மீசியால கண்டோம். அங்க சும்மா இருக்க முடியல. பிலிப்பால சும்மா இருக்க சொல்றாரு, நாங்கள் மேசியாவை கண்டோம். நேற்று மோசே நியாயப்பிரமாணத்தை எழுதியிருக்காங்க, அந்த மேசியாவை கண்டோம் திரும்பி சொல்றாரு. அவன் கேட்ட மாத்திரத்துல உடனே அவன் ஒரு ஏஜென்ட் ஆயிட்டான். உடனே ஓடுறான், நான் ஃப்ரெண்ட் ஓடுறான். ஏன் சொன்னா தேவனை கண்டுட்டான். அப்படியேதான் இன்னைக்கு தேவனை வார்த்தையில அவரும் கண்டிருப்பான். அதே தேவன் இன்னைக்கு வார்த்தை வழியில வந்திருக்கிறார் என்று கண்டிருப்பானா? நீ சொல்றாரு அவர் பரிசுத்தாக, அந்த பரிசுத்தாவின் ரூபத்தை நம்முடைய மத்தியில் இருக்கார். மோகனம் 1:32 இருக்கிறாங்க. 1:32 மகிமை கவனியுங்கள், கவனியுங்கள், நாம் பெற்றுள்ள இந்த பரிசுத்தாவி, நாம் பெற்றுள்ள இந்த பரிசுத்தாவி இப்பொழுது நம் மத்தியில் பரிசுத்தாவின் ரூபத்தில் உள்ள அவர், பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் உள்ள அவர் இயேசு கிறிஸ்து என்ற நபராக நமக்கு மாம்சத்தில் வரும்போது அவரிடம் ராஜாதி ராஜாவாக முடிசிட்டோம். அவரை ராஜாதி ராஜாவாக நாம் முடிச்சுட்டோம். இப்பொழுது அதே தேவன் பேசுற அதே தேவன் என்னோட நடப்பாயன்னு கேட்டாரு. அதே தேவன் இன்னைக்கு நம்மோட மனவாட்டி கேட்கிறாரு. அந்த அனுபவம் கத்துனால பயனால கவனிப்போம். அதனால ஆபிரகாம் அவரை சந்தித்த பிறகு, அவரை சந்தித்து விட்ட பிறகு, அந்த அனுபவம் வந்த பிறகு அவன் என்ன செய்தான்? அவன் தேவனோடு கூட முகமுகமாக பேசிவிட்ட பிறகு தேவனோடு கூட தனிப்பட்ட விதத்தில் தொடர்பு கொண்டது. That's what we need today. இன்னைக்கு தேவை என்னன்னா, this what we need is a personal experience with the living God. ஜீவனுடைய தேவனோடு தனிப்பட்ட விதத்தில் அனுபவம். இன்னைக்கு எதான் தேவை? ஏன்னா ராப்சர் இஸ் இண்டிவிஜுவல் வாக். குடும்பமாகவோ சபையாகவோ நடக்கிறது அவன் ஜீவிதம். ஏன் அந்த வாக்குத்தத்தை அவன் பெற்றுக்கொண்டான், அவனை சத்தியத்தான். அவனுடைய இருதயத்தை உலகத்தோடு குடும்பமாகவே கண்ட தேவை, அவனுடைய இருதய உண்மையுள்ள இருந்ததை கண்ட தேவை. 9:7 ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேய பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணின. ஊர் என்னும் கல்தேய புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்ட பேரைய மாற்றி கர்த்தர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக, அவனுடைய இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு தேவன் கண்டார். ஆனா விக்கிரகாரம் செய்தவன் அவருடைய இருதயத்தை உண்மையுள்ளதாக கண்ட தேவன் அவனை அழைத்து வெளியே அழைத்தார். உலகத்தோடு முன்பாகவே தேவன் கண்டார். இப்போ அதனால தேவன் அவனை கண்டுவிட்டதுனால அவனும் பேசினார். அது பாருங்க சொல்றாரு யாக்கோபு, மாற்றப்பட முடியாத தேவன் செய்திருக்கிறார். ஜஸ்ட் ரிமெம்பர். அதனால விசுவாசத்தை செய்திருக்கிறாரு. இப்ப ரிமெம்பர், உன் பாவங்கள் உன்னை கண்டுபிடிக்கும். யாக்கோபு அவன் அமைதி குறைந்த நிலையில், தொந்தரவு இருந்த நிலையில், கலக்கமுற்று குழப்பமுற்று இருந்த வேலையில், அவனுக்கு தொல்லைகள் இருந்த வேலையில், அவன் தன் மனைவிகளையும் தன் பிள்ளைகளையும் அந்த சிறு ஓடைக்கு அப்பால் அனுப்பி யாப்போக்கு நதியின் பக்கத்தில் இருந்து எதிர்பாராத இடத்துல எதிர்பாராத நேரத்துல அவன் தேவனை சந்தித்து, எதிர்பாராத வழியில தேவனை சந்தித்து, தேவனை சந்தித்த சொல்றாரு, வாட் a way to meet God. தேவனை சந்திக்க இது எப்படிப்பட்ட வழிபாடு? எதிர்பார்க்கல, எதுவும் எதிர்பார்க்கல. ஆனா எதிர்பார்க்கிற நேரம், எதிர்பார்க்கிற வழி, எதிர்பார்க்கிற சாத்துல யாக்கோபு தேவனை சந்தித்தான். சந்தித்து என்ன
எந்த விதத்துல தேவனை சந்தித்தாருன்னா ஒரு மல்லு யுத்தத்துல சந்தித்தாங்க. அதுல யாரு பாத்தீங்களா? இட் வாஸ் எ மேன், ஒரு மனுஷன், தமிழ ஒரு புருஷன் நினைக்கிறேன், ஒரு புருஷன் சொல்றாரு. வாட் எ டே டு மீட் தேவனை சந்திக்க எப்படிப்பட்ட வழி பாருங்க. சொல்றாரு இன் எ ரெஸ்லிங் மேட்ச், ஆனால் அது தேவன். அல்லேலூயா. யாக்கோபு யாரை சந்தித்தான்? தேவனை சந்தித்தான். அல்லேலூயா. அவன் எரிகிற முச்செடியில இருந்தாலும் சரி, இல்ல ஒரு மல்யுத்தத்துல இருந்தாலும் சரி, சந்தித்தது தேவன். அல்லேலூயா. மோசே அவர் எரிகிற முச்செடி புட்புதல சந்தித்தார். இங்க யாக்கோபு அவரை ஒரு மல்யுத்தத்துல சந்தித்தார். அது எப்படி இருந்தாலும் சரி, நீ தேவனை சந்திக்கிற. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நீ தேவனை சந்திக்கிற. அதே போல நம்முடைய ஜீவனத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த போதிலும் தேவனை சந்தித்த ஒரு அனுபவம். ஆனாலும் யாக்கோபு தனக்கு உண்டாயிருந்த துன்ப காலத்தில் ஒரு மனிதனுடன் போராடி, அதான் சொல்லு, அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆனால் நீ தேவனை சந்திக்கிற. ஒரு மனிதனை சந்தித்தார், ஒரு மனிதனுடன் போராடி உண்மையானதை பிடித்துக் கொண்டார். யாக்கோபு பிடித்துக் கொண்டதை உண்மையானதை பற்றி சொல்லணும். இப்ப மோசேயை சந்தித்தான், உண்மையானதை. ஆபிரகாமை சந்தித்தான், உண்மையானவரை. அந்த உண்மையானவரை சந்திக்கும் போது நம்மளுக்கு பொய்யானதெல்லாம் போயிடும். அந்த உண்மையானவரை சந்திக்கும் போது நம்மளுக்கு உலக பிரகாரம் போயிடும். மோசே உண்மையானவரை சந்தித்த போது அவருடைய கருவெல்லாம் போயிடுச்சு, ஞானமெல்லாம் போயிடுச்சு, பிராண அறிவு எல்லாம் போயிடுச்சு. மோசே மட்டும்தான். அதே போல இன்றைக்கு சொல்றாரு, இந்த முத்திரை முத்திரை ஆகவே நான் கூறுவது யாவும் சரி என்று இரட்டிப்பாக நிலைவரப்படுகின்றது. அவைகள் நான் கூறுவது சரியா என்று தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நான் இப்ப பேசியிருக்கிறேன், நான் பேசுவது சரியா, அது உண்மையா என்பதை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். பிரசன்னமா இருக்குது, தேவன் பிரசன்னமா இருக்கு. இந்த தீர்க்கதரிசி என்ன பேசுகிறாரோ அவர் அதை கவனித்துக் கொள்ள, தேவனே கவனித்துக் கொண்டிருந்தால் நாம் என்ன செய்யணும்? தேவனே இவர் பேசுவது உண்மையா என்று அவர் கவனிக்கிறாருன்னா, இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசி பேசுவதை நாம் என்ன செய்யணும்? உண்மையா கவனிக்கணும். அது சரி. இவை யாவும் சத்தியமே என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நான் கவனிக்கிறேன், இது தீர்க்கதரிசி பேசுறத நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன். அப்படியெல்லாம் நீங்களும் இது சத்தியம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு காரியம் ஆராதனை கவனிங்க. இதெல்லாம் நம்ம எப்படி தேவனை சந்திக்கிறது? ஆராதனை இதை கவனிங்க. இருபத்தி 8 அவரை சந்தித்ததை நினைவு கூறுகிறேன். அவரை சந்தித்தை நினைவு கூறுகிறேன். அவர் மெத்தோடிஸ்ட் போதகராக இருந்த போது என்னை பிரசங்கிக்க அழைத்தார். பட்டணத்தில் அவருக்கு ஒரு நல்ல சபை இருந்தது. அது அவார் பார்க் என்று அழைக்கப்படுகிறது என்று நினைக்கிறேன். கவனிங்க, அவருக்கு ஒரு நல்ல சபை இருந்தது. பிரசங்கம் பண்றாரு. அவர் அந்த நல்ல சபையை குடிச்சு வந்தார். அந்த நல்ல சபை it was a nice சொன்னார். That was a nice congregation town. இப்போ இந்த செய்தியை கேட்டுட்டாரு. அவர் என்ன செய்தார்? என்னதான் எவ்வளவு சபை பெரிய சபையா இருந்த போதிலும், ஒரு நல்ல சபையா இருந்த போதிலும் என்ன செஞ்சுட்டாரு? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். தேவனோடு கூட நீ சந்திப்பாயானால், தேவன் நீ சந்தித்திருப்பாயானால், ஆபிரகாம் எப்படி எல்லாரும் வீட்டு வந்துட்டானோ அதே போல இந்த காலத்துல ஒரு
மெத்தடிஸ்ட்ல பாஸ்டரா இருந்தார். அந்த பாஸ்டர் நெவில் எல்லாரோட நல்ல சபையை விட்டுட்டு பிரணாம் டேப்லெட் வந்துட்டார். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். தேவனை சந்திக்காமல் இந்த தீர்மானம் எடுக்க முடியாது. என்ன செய்தார்? அவர் வேறு தேவனை செய்தாரு. எந்த ஒரு சபையில பாஸ்டா இருந்தாரு, இந்த சபையில் பாஸ்ட் ஆகிட்டார். செய்த பாருங்க. அல்லேலூயா. சொன்னாரு வந்து கீழ்படிக்கிறது 30 வந்துட்டு என்ன செய்யறாரு? இதோ அவர் இப்பொழுது என் நண்பர், அவர் மதிப்பிற்குரியவர், அவர் தன்னால் இயன்றவரை என் ஊழியத்தில் என்னை தாங்குகிறார். நான் எதை கூறினாலும் அதை அவர் ஏற்றுக்கொண்டு. நான் என்ன சொல்றோம் கேள்வி கேட்கல, பேசுற கேட்கல. நான் எதை சொன்னாலும் அதை அவர் ஏற்றுக்கொண்டு. நல்ல பைபிள் அறிவு தெரிஞ்சு வருது. நல்ல காங்கிரிகேஷன், நைஸ் காங்கிரிகேஷன், எல்லாருக்கும் வந்துட்டு நீங்க தீர்த்து சொல்றாரு. நான் என்ன சொன்னாலும் அப்படின்னு அதில் நிலை கொள்கிறார். அதை நிலை கொள்கிறார். இப்ப ஆந்திரகாவுக்கு தேவன் சொன்னாரு, நீ 75 வயசு ஆயிட்டு இது மாதிரி தேசம் பிதான் சொல்லிட்டாரு. அவன் தேவன் என்ன சொன்னாலும் அப்படியே தேவனை சந்தித்தான். அப்ப இங்க ஒரு பாஸ்டர், இந்த காலத்துல நெவில் பாஸ்டர் அதான் விட்டுட்டு இங்க வந்து நான் என்ன சொன்னாலும் அப்படியே வரமாட்டேங்க. தேவனை சந்தித்து விட்டு அந்த அனுபவம் இருந்தா அல்லேலூயா. நெவில் பாஸ்டர் எந்த காலத்துல பாஸ்டர் நெவில் எல்லாரும் விட்டு வேறு பிரிந்து தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அது அப்படியே அப்படி. முதலில் அவருக்கு செய்தி புரியாமல் இருந்தது. சீஷர்களுக்கு ஏசு என்ன சொன்னா புரியல. இப்ப நெவில் பாஸ்டர் வந்துட்டாரு, செய்தி புரியல என்றாலும் அவர் அதை விசுவாசித்து அதில் நிலை நின்றார். ஆபிரகாம் தேவனை சந்தித்து விட்டா, தேவன் சொல்லிவிட்டா, நீ தேசங்களுக்கெல்லாம் பிதா சொல்லிட்டார். ஆனால் ஒரு அடையாளம் இல்லை. ஆனால் ஆபிரகாம் அதை அப்படியே விசுவாசித்தான். ஒரு பாஸ்டர் நெவில் இந்த செய்தி ஒருவே புரியல, வந்துட்டாரு எல்லாரும் விட்டுட்டு நைஸ் காங்கிரேஷன் வந்துட்டாரு. ஆனா புரியாவிட்டாலும் அதை அவர் விசுவாசித்து ஆபிரகாம் விசுவாசித்தானோ அப்படியே இந்த தீர்க்கதரிசி இந்த பாஸ்டர் விசுவாசித்தான். விசுவாசித்தது நிலை நின்றார். அதுவே அவர் செய்தி கழித்த கௌரவம். ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு அடுத்த கௌரவம் என்னவென்றால் தேவன் சொல்லிவிட்டார். ஆபிரகாம் தேவன் அளித்த கௌரவம் என்னவென்றால் தேவன் சொல்லிட்டார். எங்கயோ கடந்த யாரையும் தேடி வரல, என்ன தேடி வந்தாரு. நான் தேவனை சந்திக்கிட்டேன், அவரு வாக்குதத்தை கொடுத்துட்டாரு. ஆகவே அப்படியே விசுவாசம். இந்த ஒரு தேவியில் இங்கோ இருந்தாரு, மெத்தடிஸ்ட் சபையில் இருந்தாரு, திரும்பி சாடிச்சாரு, வந்துட்டாரு. அவர் என்ன சொன்னாலும் அப்படியே விசுவாசித்தார். அவரை எவ்வளவாக போனாலும் போதாது, கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இந்த செய்திக்கு கௌரவம் உண்டா? தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்க, whatever I say அது அப்படியே புரியுதாங்களோ அப்படியே ஏற்றுக்கணும். அதுக்கு கௌரவம் உண்டா? சொல்றாரு ரெஸ்பெக்ட் அண்ட் ஆனர். அப்படியே இன்றைக்கு ஒரு தேவனை சந்தித்து விட்டுருவானா, ஒரு தேவனை சந்தித்து விட்டுருவானா, இந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அது அப்படியே ஒரு பிரச்சனைக்கு வந்தாரு. அவர் வந்து என்ன பேசுறாரு, தீர்க்கதரிசி நிறைய தப்பு பண்ணிருக்காரு, பேசுறது நிறைய தப்பு பண்ணிருக்காரு. நான் சொன்னேன், ஒரு தீர்க்கதரிசியை நியாயம் தீர்க்க கூடாது. நான் சொன்னேன், சொல்றாரு, you don't judge a prophet. ஒரு தீர்க்கதரிசியை நியாயம் ஏன் சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேனோ அதற்கெல்லாம் நான் அங்க கணக்கு சொல்லிட்டாரு. நான் உங்களுக்கு என்ன பேசுகிறேனோ அதெல்லாம் அதை கணக்கு. அப்படி அவர் சொல்லிட்டு இருக்கும் போது நீ அதை நியாயம் தீர்க்க உரிமை இல்லை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை ஏற்றுக்கணும். எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதே போல சொல்லிட்டார். ஏன் நீ தேவனை சந்தித்து விட்டிருப்பாயானா, தேவனையே நீ சந்தித்திருப்பாயானா, இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே அவர் சொன்னார். எனக்கு தெரியாது, அனுசிக்கப்பட்டத பார்க்கிறேன். சொன்னார்,
அவர் பண்ணா அந்த சத்தியத்திற்கு வேற இல்லை. அல்லேலூயா. ஏன்னா an experience. தேவனை சந்தித்து விட்டால் இல்லாதவளை இருக்கிறார்கள். அல்லேலூயா. 17வது பாராள 17வது பாராள கடைசி பாருங்க. கடைசி 17வது பாராள கடைசி லைன் பாருங்க. நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் கூறுவதை நீங்கள் கவனமாக கேட்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. என்ன பிரதர் வேணாம் 700 சொல்லிட்டீங்கள கேட்கறாங்க, குறிப்பிடுறாங்க. சொல்றாரு நான் சொல்றாரு that means that I am glad that you are watching what he said. நீங்க நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் கவனிப்பதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். சந்தோஷப்படுறேன். நான் என்ன சொல்றோம் நீங்க கவனிக்கிறீங்க. அப்படியே நீங்க என்ன அவர் என்ன சொல்கிறார் அதை கவனிக்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் வேணும். தீர்க்கதரிசி சொல்லிவிட்டான், அது மேல இருக்கிறார். நோ இன்டர்பிரேஷன். அது மேல நான் வியாக்கியானம் கொடுக்க மாட்டேன். தீர்க்கதரிசி என்று சொல்லிவிட்டான். அல்லேலூயா. ஏனென்றால் அந்த அனுபவம் இருந்தால்தான், தேவனை சந்தித்து விட்ட ஒரு அனுபவம் இருந்தால் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரோ அது அப்படியே அப்படியே நெவில் பாஸ்டர் நெவில் அதான் செய்யுது. அப்படியே அவர் என்ன whatever I say, whatever I say, this is அப்படியே தான். அன்றைக்கு மணவாட்டி என்று சொல்லுகிறேன்னா மணவாட்டி என்று எல்லாரும் சொல்லுகிறோம். என்ன செய்யணும்? தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அது அப்படியே. அல்லேலூயா. கர்த்தரால் பயந்தார். ஆகவே புஷிகள் யாக்கோபு புஷிச்சார். உண்மையானதை பிடித்துக் கொண்டான் என்பதை நான் காண்கிறோம். உண்மையானதை பிடித்துக் கொண்டான். மோசே உண்மையானதை பிடித்துக் கொண்டான். ஆபிரகாம் உண்மையானதை பிடித்துக் கொண்டான். அது அனுபவம் வந்தது. இன்றைக்கு யாக்கோபு உண்மையானதை பெற்றுக் கொண்டான். அதே போல அவன் பேரே மாற்றிவிட்டான். உண்மையானதை பெற்றுக் கொண்டான். இன்னைக்கு சொல்றார் இட் இஸ் கம் இன் ரியல் ஃபார்ம், ரியாலிட்டி ஃபார்ம். இது உங்க தத்ரூபமா வந்தது. அல்லேலூயா. அப்படியே இன்னைக்கு பண்ண மாட்டி உண்மையாக அப்படியே மோசே பற்றி கொண்டது போல, ஆபிரகாம் பற்றி கொண்டது போல, யாக்கோபு பற்றி கொண்டது போல, பாஸ்டர் நெவில் பற்றி கொண்டது போல இன்னைக்கு பண்ண மாட்டி என்ன செய்யலாம்? உண்மையா பற்றி கொள்ளலாம். வந்துருது உண்மை, ரியாலிட்டி ஃபார்ம். யோவான போல இல்ல. யோவான் வந்து அடையாளம் தான் கண்டான். அடையாளமாக கண்ட யோவானே காலையில் அப்பாவை சென்று தன்னுடைய பேரை பார்த்துட்டான். அந்த முத்திரைகள் அடையாளமாக காண்பித்த போது யோவான் தன் பேரை காண்பித்த. அப்படி என்றால் உண்மை இந்த முத்திரைகள் ரியாலிட்டி ஃபார்ம்ல வந்திருக்கும் போது பணவாட்டி என்ன செய்யலாம்? உலகத்தோடு சென்று யோபா ராபா. That is meeting God face to face. இப்போது தேவன் வார்த்தை வழியில் வந்திருக்கார். இவரை முகமுகமாக சந்திக்கும் everything சொல்றார். Messiah in good form, the Son of Man in good form, Jesus Christ in good form. அப்போ வார்த்தை வழியில் வந்திருக்கிற அவரை நீ சந்தித்த அனுபவம் இருக்குமானா இந்த பிபிசி என்ன சொன்னாரோ ஆமென். அடுத்தபடியே பாருங்க, மரியாதை பாருங்க. சொல்றாரு there was a little there one time. A little ஒரு சிறிய மனிதன், not over 18 years old, maybe not that old, 18 வயசு கூட இருக்காரு மனிதன். not over 18, maybe not that old, அந்த 18 வயசு கூட இருக்காரு. அந்த மரியாள் அவள் ஒரு நாள் காலையில நாசரேத்ல பக்கெட்டை தூக்கி கொண்டு கிணற்றண்டையில போனோம். மரியாள் மரியாள் கிணற்றண்டையில அந்த காலை வேளையில பக்கெட்டை தூக்கி கொண்டு சொல்றாரு. பக்கெட்டை she was a nice little girl. அவளுக்கு விசுவாசித்தா, அவளுக்கு விசுவாசம் இருந்தது. And that morning she met God. அவள் சத்தியத்துக்கு காத்திருந்தது.
அவள் சந்தித்தது காபிரியேல். பவுல் சொல்ல she met God. Hallelujah. She and but that morning she met God and God told her something. She met God. அவள் தேவனை சந்தித்தாள். Hallelujah. வந்து காபிரியேல் சொல்ல அவள் தேவனை சந்தித்தால் தேவன் அவளுக்கு ஒன்றை பேசு. இன்றைக்கு அதே தேவன் ஒரு தூதன் மூலமாக தேவன் பேசு. தூதன் மூலமாக தேவன் சொல்றாரு, மிகவும் நல்ல பெண்ணவ அவள் விசுவாசித்தால் she had faith, but that morning சொல்றதுக்கு பேசி அவள் அந்த கணத்துக்கு போகும்போது ஏசியா 9:6 யோசனை பண்ணிக்கிட்டே போறாள். ஸ்கிரிப்சர் அந்த வேத வாக்கியத்தை அவள் தியானித்துக் கொண்டே போனாள். அந்த வேத வாக்கியத்தின் படி அவளுக்கு நீ என்ன தியானித்துக் கொண்டிருக்கிறாயோ அதன்படியே தேவன் காட்சியில் வருவார். அப்ப இந்த காலத்துல இந்த வார்த்தை இது மறுபட்ட உள்ள வார்த்தையா இருக்கிறதுனால அதை தியானித்துக் கொண்டே வருவாயானால் மறுபடும். சொல்ற she believed in her. She met God and God told her something. And she believed it and changed the whole course of life for the woman. அவளுடைய முழு ஜீவிதத்தையே மாற்றி முழு ஜீவிதத்தை தேவன் ஒருவர் தான் பேசினாரு. மரியாள் போனா விசுவாசியா இருந்தா அந்த வேத வசத்தை தியானித்து போன கடத்தலுக்கு அவளுடைய ஜீவத்தையே முற்றிலுமாய் மாற்றி விட்டது தேவனை சந்தித்ததுனால. அப்படியே இந்த காலத்துல ஒருவன் இந்த காலத்துல வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை தேவனை ஒரு சந்தித்திருப்பானால் அவள் முழு ஜீவனை முற்றிலுமாய் மாற்றி சாட்சி சொல்றாரு. வரிசையில அது மட்டும் இல்ல ஆலயத்தில் இருக்கிற ஆசாரியர் கூட சாட்சி கொடுத்து குமாரன் கொடுப்பாங்க. பைத்தியக்காரி சொல்லிருப்பாங்க நான் போனேன் அவள் தான் சந்தித்தா அந்த வார்த்தை அவளுதான் வந்து அந்த காலத்தை வர வேண்டிய வார்த்தை நிறைவேற்றப்பட வேண்டிய வார்த்தை யாருக்கு வந்திருந்தால் மரியாதை தான் வந்தது வேறு யாருக்கு வரல. அதே போல இந்த காலத்துல வாக்குதத்தம் வேற யாருக்கும் வரவில்லை. அந்த மனவாட்டிக்கு மட்டும்தான் change the whole course of life for the woman and makes her immature. அவளை அடிமையில்லாதவளாய் மாற்றி வார்த்தை பாருங்க. அவள் அந்த வார்த்தை விசுவாசத்தால அவள் ஜீவனமே மாறி that makes an immortal. அடிமையில அதே போல கிறிஸ்டியன்ஸ்ல 306 அவர் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டிய மகத்தான பண்டிதர்கள். அவர் யார் என்று அறிந்திருக்க வேண்டிய மகத்தான பண்டிதர்கள். இந்த மனிதன் பெயர்செபூல். இவன் எங்கள் மேல் ஆளுகை செய்வதையும் மற்றவர்களையும் விடமாட்டோம் என்றெல்லாம் கூறினர். என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ஒரு சிறிய வேசி, லிட்டில் மேரி, அவளுக்குள் லிட்டில் மேரி ஒரு prostitute. அவள் விசுவாசி. இவர் பாருங்க அவளுக்குள் ஜீவன் இருந்தது. ஆனால் வெளியே அவள் வேசியா இருந்த போது சரீரத்துல வேசியா இருந்த போது ஆத்மாவில் ஜீவன் இருந்தது. அவள் நித்திய ஜீவனுக்கென்று முன்குறிக்கப்பட்டவளாய் இருந்தால் அவளுடைய பெயர் அழிக்க முடியாததாய் இங்கே தேவனுடைய வார்த்தையில் இருந்தது. மரியாள் விசுவாசித்தால் that makes her immortal. இப்போ ஒரு சிறிய வேசி அவள் மாற்றப்பட்டால் அவளுடைய நித்திய ஜீவன் இருந்தது பாருங்க. அவளுடைய ஜீவன் அது அழிக்க முடியாததா. அப்ப யார் தேவனை சந்தித்து விட்டார்களோ அவர் சந்தித்த அனுபவமுடையவர்களாக இருக்கிறார்களோ யாருடைய ஜீவன் மாற்றப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பெயர் அழிக்கப்பட முடியாததா. உலகத்தோடு அழிக்கப்பட்ட ஆட்களுடைய ஜீவ புத்தகத்துல இயேசு ரத்தத்தால் எழுதப்பட்டு யாராலும் அழிக்கப்பட முடியாது. அவள் பெயர் மரியா இயேசு கிறிஸ்துவின் the little lady, just an ordinary little girl.
சிறிய பெண், சிறிய சீமாட்டி, ஒரு சாதாரண ஒரு சிறிய பெண். But she met God. ஆனால் அவரை சந்தித்தார், தேவனை சந்தித்தார். அந்த மணி நேரம் முதல் ஏதோ அவளிடத்துல சாப்பிடும். மோசே அவரை சந்தித்த பிறகு எல்லாம் மாறி, ஆபிரகாம் சந்தித்த பிறகு எல்லாம் மாறி போயிடுச்சு, யாக்கோபு சந்தித்த பிறகு எல்லாம் மாறி போயிடுச்சு. இங்க மேரி அவரை சந்தித்த பிறகு something had happened. அப்படியே தான் ஒருவர் தேவரை முகமுகமாக அவரை சந்தித்திருப்பார், வார்த்தையில சந்தித்திருப்பார். நிச்சயமாக மாற்றம் வந்துதான் ஆகும். நிச்சயமா சொல்ற அது என்ன? அவன் தன் தாயின் கருவில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியை அவன் பெற்றுக்கொண்டான். He received the Holy Ghost in his mother's womb. அவன் தன் தாயின் கருவில் இருக்கும் போதே தேவனை சந்தித்து விட்டான். தாயின் கருவில் இருக்கும் சொல்றாரு, he met God in his mother's womb. அது எப்படி சந்தித்து பாருங்க. அது வெளியே வரல, பேசல, ஒன்றும் இல்லை. சொல்றாரு தாயின் கருவில் இருக்கும் போதே சொல்றாரு he received the Holy Ghost in his mother's womb and he met God in his mother's womb. தேவன் எங்கேயோ சந்திப்பார். எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எப்படி சந்திப்பார் தேவன். மோசேயை முச்செடிகளை சந்தித்த தேவன், ஆபிரகாமை ஒரு ஃபீல்டில் சந்தித்த தேவன், யாக்கோபை ஒரு யுத்தத்தில் சந்தித்த தேவன், மரியாதை கடற்கரை சந்தித்த தேவன், இப்போது யோவாசாலையில கருப்பையிலே சந்திக்கிறார். எவ்வளவு வல்லமுடைய தேவன் அவரு. அது யாரும் பேசவே முடியாது. கற்பனைக்கு அப்பால், மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட தேவன், சர்வ ஞானி. ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி தேவன் அவனை எங்க சந்திக்கிறார்? தாயின் கருப்பையிலே சந்திக்கிறார். சொல்றார் he met God in his mother's womb. He was changed. சொல்றாரு அவன் பிறக்கறதுக்கு முன்பாகவே மாறிவிட்டான். இப்படி எப்படிப்பட்ட மாற்றம் பண்ண பிறப்பதற்கு முன்பா சொல்றாரு he was changed before he was born. பிறக்கறதுக்கு முன்பாகவே மாறிட்டான். இது எப்படிப்பட்ட சந்திப்பு. ஹல்லேலூயா. he was changed. அவன் மாற்றப்பட்டான். அப்போ தேவனை சந்தித்தான். தேவனை சந்தித்தார். அது தாய் கருப்பைக்குள்ள அவன் குழந்தையா இருக்கும் போதே உள்ள உருவாது. அவனை மறுத்து போயிடுறது சொல்லல. 5-6 மாசத்துல இருந்தா சிறதாக இருந்தான். மறுநாள் இயேசுவின் நாமத்தை இயேசுவின் நாமம் மனித உதட்டில் முதல் முறையாக பேசப்பட்ட பொழுது மறுத்து போயிருந்த யோவான் தூய் பெற்றுக் கொண்டான். அதாவது அங்கே சந்தித்தான். அவன் சொல்றாரு he was changed from before he was born. He was changed. அப்படியேதான் நமக்கு தேவன் எப்படிப்பட்ட பாக்கியம் கொடுக்கிறார் தேவன். முற்றிலும் மாற்றப்பட்டவர்கள். இங்க வாங்க, வாசலடையில ஒரு குஷ்டரோகி இருந்தான். எல்லா மருந்துகளும் all the remedies of the medicine could not heal. எந்த மருந்தாலும் அவனை குணப்படுத்த முடியும். எந்த மருந்தாலும் குணப்படுத்த முடியல. அவன் முழுதுமாக பொருட்களால் நிறைந்து சீடுகளால் இருந்து சொன்னாரு. அவருடைய கையை கொஞ்சம் கூட தூக்க முடியாது. புஷ்டகெல்லாம் சாப்பிட்டு சொல்றாரு his hands was beyond raising anymore. And his feet he could hardly drag. சார் கால்களை இழுக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை. His case was hopeless. எந்த வித நம்பிக்கை இல்லை. But he met God one day coming out of the cave. ஆனால் அவன் யாராலும் குணப்படுத்தப்பட முடியாத அந்த குஷ்டரோகி கையை தூக்க முடியாது. சில குஷ்டர் கையெல்லாம் சாப்பிட்டு கையை தூக்க
முடியாது, காலை எடுக்க முடியாது, யாரும் எந்த மருந்தாக ஒன்றும் செய்ய முடியாது. ஹோப்லெஸ் கண்டிஷன், அந்த நம்பிக்கை இல்லாத இடத்துல அவன் தேவனை சந்தித்தான். He met God one day and coming out of the gate and he fell down and worshiped. எப்படி சந்தித்தான் அவன்? பார்த்த உடனே கீழே விழுந்து அவரை தொழுது, அல்லேலூயா, அவன் சித்தம் பண்ணான், சுத்தமாக அதே ஹியூமிலிட்டி தான். மோசே எப்படி தன்னை தாழ்த்தினானோ ஒரு குஷ்டரோகி தன்னை தாழ்த்துவாங்க. என்னால் ஒன்று எல்லாம் போயிடுச்சு, ஆனால் என்ன தாழ்த்தினான். என்னை சுத்தமாக்குவான். அப்பொழுது அவர் சொன்னார், நான் எனக்கு சித்தம் உண்டு, அதன் பிறகு அவர்கள் எந்த குஷ்டமும் இல்லை. ஏனென்றால் அவன் தேவனை சந்தித்தான். அதே போல ஒரு பாவி பாவமாகிய குஷ்டம், குஷ்டம் பாவத்து கிடையாது. அது ஒரு பாவி குஷ்டமாகிய பாவத்தை உடையவர் இயேசு ஒரு முறை சந்தித்து விட்டால் போதும். அல்லேலூயா, ஒரு முறை சந்தித்து விட்டால் போதும். இனிமேல் அந்த பாவ குஷ்டமே கிடையாது. அது வெண்மையா, பரலோகத்தில் வெண்மையாக தினம். அல்லேலூயா, அது எப்படிப்பட்ட பாவியாக, எந்த பாவியை தள்ளாத பாவிகளின் சிநேகிதன். அல்லேலூயா, தேவன் எளிமையில மறந்து 209 தேவன் எளிமையில மறந்து எலியா தேவன் எளிமையில மறந்து 409. ஆனால் தேவன் பாவத்தை போக்க வானத்திலிருந்து வெண்மையாக்கும் திரவத்தை பூமியில் இல்ல, திரவம் பூமியில் இல்ல, வானத்திலிருந்து அனுப்பப்பட்ட வெண்மையாக்கும் திரவம். அதுதான் தம் சொந்த குமாரனின் ரத்தம். அதுதான் நம் சொந்த குமாரனின் ரத்தம். நாம் பாவங்களை அறிக்கையிடும் போது பாவம் தேவனுடைய வெண்மையாக்கும் திரவத்தில் விழுவதால், பாவம் வெண்மையாக்கும் திரவத்தில் விழுவதால் அது முற்றிலுமாக மறைந்து விடுகிறது. முற்றிலுமாய் எப்படி இந்த குஷ்டருடைய அந்த குஷ்டரோகம் முற்றிலுமாய் மறைந்து போனதோ அதே போல பாவ குஷ்டம் வெண்ணான திரவத்துல பரலோகத்திலிருந்து வந்த வெண்ணான திரவத்துல போடப்படும் போது முற்றிலுமாய் மறைந்து விட அதை மறுபடியும் காண முடியாது. இந்த மனுஷத்துல குஷ்டரோகத்தை மறுபடியும் காண முடியல. அதே போல ஒரு பாவி இயேசு ரத்தத்துல பாவம் அறிக்கை செய்ய போது மறுபடியும் பாவத்தை பார்க்க முடியாது. பாவத்தின் வர்ணம் இவ்விதமாக காலங்கள் தோறும் மறைந்து கடைசியில் அது நம்மை குற்றப்படுத்தும் சாத்தானை தாக்கி நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் அவன் மேல் தங்கி அவன் ஃப்ரீ. நம் பாவ சுமையெல்லாம் போய் கத்துறாங்க வேண்டாத. அடுத்த பாருங்க, பிளைண்ட் பர்த்மே. அல்லேலூயா, பிளைண்ட் பர்த்மே குருடனை பர்த்மே உட்கார்ந்து கொடுத்தான். அவன் வெளிச்சத்தை காண முடியாத குருடனாக அவன் உதவி செய்ய ஒன்றுமே, அவனுடைய குற்றத்தனத்தை போக்க உதவி செய்ய ஒன்றுமே இல்லை. One day someone come walking out of the city of Jericho. ஒரு நாள் ஜெரிகோவிலிருந்து ஒருவர் வந்து போனார். அவன் தேவனை சந்தித்த போது அதிலிருந்து அவனால் பார்க்க முடியும். அவன் அவனுடைய பார்வை வந்தது. அந்த சொல்றாரு, the sight of light had broken his eyes and he could see again. இந்த சொல்றாரு, இந்த வெளிச்சத்தை, பார்வையாய வெளிச்சம் அவருடைய கண்களில் ஊடுருவி சென்று அவனை பார்க்க செய்தது. அவனுடைய பார்வை அவனுக்கு வந்தது. இந்த குருட்டுத்தனமாகிய லவோதிகா சபையில நாமும் ஒரு காலத்துல குருடா இருந்தோம். அதே மனுஷகுமார் அந்த தாவீது குமாரனாய் பத்திமே, ஆனா அதே இயேசு பூமியில இருந்த அதே மனுஷகுமாரன் இன்னைக்கு வார்த்தை வடிவிலே வந்திருக்க போது அந்த வெளிச்சம் சொல்றாரு, the light சொல்றாரு, the sight of light. அது இந்த பார்வை வெளிச்சத்தின் பார்வை அவன் கண்களுக்குள்ளே அதை உடைந்து உள்ளே சென்று அவனை
ஆனால் அவர் அவரை சந்தித்தார். அப்படியே இன்றைக்கு அதே இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிற வேலை செய்கிறார். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டுறாங்க. எந்த அக்னி சமுதாயம் பார்த்தோம்? 393 கேள்விப்பதில்லை. 393 பரலோகப்பிதாவே, தேவனுடைய மகத்துவமான சமூகம் மகத்தான பரிசுத்த ஆவியானவராக இங்கிருக்கும் போது யாருடைய படத்தை நாங்கள் வைத்திருக்கிறோமோ, யாரை குறித்து வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமோ, யாரை குறித்து அக்னி சம்பந்தத்துக்கு வேதத்தில் வாசிக்கிறோமோ, அவர் இப்பொழுது இங்கே பிரசன்னமாயிருக்கிறார். அவர் தம்மை மானிட மாம்சத்தின் மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்போ அவர் இங்க இருக்கிற சபையின் மத்தியில இந்த செய்தியை மாம்சத்தின் மூலமாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்ப எவர் ஒருவர் இயேசுவே என்று கூப்பிடும் போது அதுலையா எவ்விதமாக அந்த வெளிச்சம் அது பத்தினுடைய கண்களிலே போய் உடைந்து அது அவருடைய பார்வை உண்டாகிறதோ, ஒரு வித்தியாசத்தை உண்டாகிறதோ, அதே போல இன்றைக்கு யார் இந்த செய்தியை அதிகமா முற்றிலுமாக விசுவாசிக்க முடியாதபடிக்கு பார்க்க முடியாதபடிக்கு இருக்கிறார்களோ அவர்கள் கண்களை இந்த வெளிச்சம் திறக்க பார்க்க செய்ய அது போதுமானது. person meets God, something happens. நிச்சயம். அந்த லேகியனை கவனிக்க, இந்த லேகியனை பார்க்கிறான்னா அவனுடைய சக்தி 3-4 மடங்கு அதிகமாக ஒரு சாதாரண மனிதனை பார்க்கிறோம். ஒரு பிசாசு ஒரு மனுஷனை பிடித்துக் கொள்ளும் போது அவனுடைய பலம் அதிகமாக 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக. ஒரு ஆத்மா பிசாசுக்கு தன்னை அர்ப்பணித்தால் அவன் 4 மடங்கு பலம் பெற்றிருப்பானா? அவன் ஆத்மா பிசாசுக்கு அர்ப்பணிச்சு சொல்றாரு, if a soul surrendered to the devil would give you 4 times your strength, உங்களுடைய பலத்தை காட்டிலும் 4 மடங்கு அதிகமான பலத்தை அது அவர் அந்த ஆத்மா பிசாசுக்கு அர்ப்பணிக்கும் போது அப்படி கிடைக்குமானா? நீ பரிசுத்தாவிக்கு உன்னை அர்ப்பணித்தா உனக்கு என்ன சொல்றாரு? How many 1,000 times your strength. விசுவாசிகள் அர்ப்பணித்தா 4 பங்கு, அவரோட 4 பங்கு பேலன்ஸ். ஆனால் நீ பரிசுத்தாவிக்கு உன்னை அர்ப்பணித்தா how many 1,000 times your strength it would be. 4 பங்கு 5 பங்கு 1000 மடங்குகள். அவன் பலம் என்ன, என் பலம் என்ன? இந்த செய்திக்கு நீ அர்ப்பணித்த அவன் வார்த்தையா வந்திருக்காரு. அவன் சொல்றாரு, why? நீ பயப்படாதீங்க. You walk in the name of the Lord Jesus. There's anointing meet God and find out what it is. என்ன நடந்து பாருங்க. அவன் இயேசுவை சந்தித்தான். வராரு, இவனே ஓடி போறான். இயேசுவே கூப்பிட்டுட்டு அப்ப அவன் ஓடி போறான். சொல்றாரு, there's anointing. That is the anointing. அந்த இயேசு நாமம் அதுதான் அபிஷேகம். meet God and find out what takes place. இந்த லேகியம் 2000 பிசாசு அவன் அவரை ஓடி போய் தொழுது கொண்டான். சொல்றாரு, இயேசு நாமதான் உங்களுக்கு அபிஷேகம். நீ தேவனை சந்தித்து பாரு. அதுலயா என்ன சம்பவிக்கிறது பாரு. லேகியம் 2000 பிசாசுகள் 2000 படிப்புல போயிட்டு பிசாசு. அப்ப அந்த பிசா அவ்வளவு உள்ள இருக்கு லேகியம். அவன் இயேசுவை சந்தித்த பிறகு எல்லா பிசாசும் ஓடி போயிட்டு வஸ்திரம் தரித்தவனா உட்கார்ந்து அவன் நிர்வாணம் போயிடுச்சு. அப்படியே அந்த நிர்வாணமான லௌகிக சபையில அதே இயேசுவை அதே மனுஷகுமாரனை ஒரு சந்தித்திருவானா என்ன நடக்குது பாருங்க. உங்ககிட்ட இருக்கு எல்லாம் போயிடும். உலக பரப்பு காலம் எல்லாம் போயிடும். மோசே அக்கினி சபையில சந்தித்த பார்த்து எல்லாம் போயிடுச்சு. லேகியோ இயேசுவை சந்தித்த பார்த்துல பிசாசெல்லாம் போயிடுச்சு. அப்படியே இந்த காலத்துல வார்த்தையா வந்து அவரை நீ சந்திப்பாயா உனக்கு உலகம் எல்லாம் போயிடும்.
meet God. அந்த பிசாசு லேக்கன பிசாசு வர சொன்னா வராரு, தோல் ஒட்டி போன ஆள் அவரு திருக்குறான் போய் அவர் பிடிச்சிட்டு அவர் தோல் ஒட்டி போய் வர சொல்றாரு, go get that little old skinny looking guy coming. அது தோலெல்லாம் ஒட்டி போயிருக்குது. அந்த லிட்டில் அந்த சின்ன ஆள் வராரு, சொல்றாரு அவருடைய வெயிட் 130 பவுண்ட், 55 60 கிலோ தான் ஏசி வெயிட். அவங்க வராரு சொல்றாரு, ஷோல்டர்ஸ் எல்லாம் தோல் எல்லாம் தொங்கி போயிட்டு இருக்குது, அதனால பிடிச்சிக்க. Go get that little fellow down there. Look at all the people looking around. பாரு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் பிடிக்க சொல்றாங்க. அல்லேலூயா. ஆனா சொல்றாரு அவன் போய் பிசாசு சொன்னபடி தான் போனான். பிசாசு சொன்னபடியே இயேசுவை போன சொல்றாரு, when he met God. ஆனால் அவன் தேவனை சந்தித்த போது வஸ்திரம் தெரிந்து தேவனை சந்தித்த போது அவன் சரியான புத்தி, நல்ல புத்தி வந்தது. அதுவே when you meet God, friends, there is time when you meet God, it changes everything. பாருங்க, விசாசான் போன போய் அவரை பிடிக்கிறது, அவர் பிடிச்சிக்க விடாத. ஆனா அவன் தேவனை சந்தித்த போது ஏமாறி. பவுல் என்ன பண்ணான், போய் அவளெல்லாம் கொல்ல முடியாது, சிறையில் அடைக்க முடியாது, அவன் தான் போறான். அந்த தேவன் முக்திட்டாரு. டெரரிஸ்டா போனான், தீவிரவாதியா போனான். ஆனா வெளியே வருவது பரிசுத்தவான். தேவனை சந்தித்தார். மறித்த போது கண்ட சவுல் அவன் பாக்கெட்ல எல்லாம் அதிகாரத்துல இந்த கடிதம் வைக்கிறான். அதுலயா அவன் பெரிய சொல்றாரு, பரிசேயர் சரிசேயர் பாடுகிறான், பெரிய மனுஷன். அவன் சமாசம் போற வழியில தேவனை சந்தித்தான், அதே வெளிச்சம். மோசேயை சந்தித்த அதே வெளிச்சம். Paul and shine around him, and from that time he was no more Saul, but he was Paul. அதன் பிறகு அவன் சவுல் இல்ல, அவன் பவுல் ஆகிட்டான். சொல்றாரு, அவன் பவுல் ஆகிய மிகவும் மிகவும் தாழ்மையுள்ளவன். மோசே எப்படி தாழ்மையுள்ளவன் ஆகிட்டானோ அதே போல பவுல் தாழ்மையுள்ளவனா, மிகவும் சாந்தப்படுவனா. ஏனென்றால் அவன் தேவனை சந்தித்தான், அது அவனை மாற்றி அவருடைய ஜீவியம் முழுவதுமாக இயேசுவே அவருடைய கட்டுக்கம்பம், இயேசுவே அவருடைய அப்சல்யூட் ஆயிட்டார், இயேசுவே அவருடைய முற்றிலுமானவன் ஆயிட்டார். சொன்னார், the rest of his life. ஏனென்றால் அவன் தேவன் பிரத்யட்சமானதை கண்டான், அவர் தேவன் வார்த்தையினுடைய தேவன் என்று நிரூபித்து காண்பித்தார். பவுல் அகிரிப்பாராதனா, நான் அந்த பரமதேசத்துக்கு கீழ்ப்படியலாம், கீழ்ப்படிந்த நிறைய பேசுறது. There was something real. ஏதோ ஒரு உண்மை யாக்கோபு கண்டான், உண்மை. ஆபிரகாம் கண்டான், உண்மை. கர்னாப் கண்டான், உண்மை. பவுல் கண்டான், உண்மை. நீங்க மனவாட்டி காண்பது உண்மை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றார், something that nobody could take away. அதை யாராலும் எடுத்து போடப்பட முடியாது. பவுல் என்ன பெற்றுக்கொண்டான்? மோசேயிலிருந்து யார் எடுத்துக்கொள்ள முடியும்? ஆபிரகாம் எல்லாம் யார் யார் தேவனை சந்தித்தார்களோ, அந்த அனுபவம் உண்டானதோ அதை யாரும் எடுத்து போட முடியாது. அல்லேலூயா. அதே போல நோவா அந்த விஞ்ஞான காலத்துல அல்லேலூயா தேவனை சந்தித்தார். தேவனை சந்தித்தனால யார் என்ன விதமான கேலி செய்த போதிலும், அல்லேலூயா, எவ்வளவுதான் அவனை பரிகாசம் செய்த போதிலும் நோவா அதை குறித்து கவலைப்படவில்லை. யோசேப்பு எல்லாரும் அந்த காலத்துல அவனை பற்றி எழுதினார்கள். ஆனால் மோசே வந்த போது வெளிப்பாடை பெற்றுக் கொண்டார். மோசே யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு எல்லாம் எழுதினார். ஆனால் மோசே got the revelation. ஏனென்றால் அவர் அக்கினி ஸ்தம்பத்தை சந்தித்து மோசேக்கு
அல்லேலூயா. நிறைய இருக்கிறது. அதே போல பவுலுக்கு அந்த ரெவலேஷன். அல்லேலூயா. அதே போல தீர்க்கதரிசி பிரணாமுக்கு அந்த ரெவலேஷன். வேதத்தில் எல்லாம் அந்த ஏன் they met God. இந்த பிள்ளை தேவன் அக்கினி சம்பத்துல சிறையிட்டுக் கொண்டு மோசோட பேசினார், பிரணாமோட பேசினார், பவுலோட பேசினார், இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். அப்படியே நான் மோசே வெட்கப்படவில்லை, பவுல் வெட்கப்படவில்லை, பிரணாம வெட்கப்படவில்லை, இன்னைக்கு மனவாட்டி வெட்கப்பட நான் தேவனை சந்தித்தேன், மரியாதை வெட்கப்படவே இல்லை. தேவனை சந்தித்தேன் சொல்றாரு. 7 தூதர்கள் வருவான்னு சொன்னா என்ன பைத்தியக்காரன் சொல்றாங்க. கலிபோர்னியா விதமாக லாஸ் ஏஞ்சல் விதமாக சப்தத்தில் மூழ்கிவிட சொன்னா என்ன பைத்தியக்காரன். ஆனால் நானும் தேவனை சந்தித்தனால நான் உலகம் முழுதாலே சொல்றேன். அப்படியே நான் இன்னைக்கு தேவனை சந்தித்து போமானா, தேவனை நான் சந்தித்து போமானா உலகம் முழுவதும் அவரை அனுப்புற எல்லா இடத்திலும் நான் தேவனை சந்தித்தேன், தேவனை சந்தித்தேன். இந்த காலத்தில் செய்தி வழியில இந்த மணி நேரத்தில் வார்த்தையில நான் தேவனை சந்தித்தேன் என்று வெட்கப்படாத சாட்சியாக இருக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவனை ஆசீர்வதிப்பார். ஜெபம். அன்பான ஜீவனத்திற்காக நேரத்தை எங்களுடைய ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் உன்னை சந்தித்த அந்த அனுபவத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களை தேடி வந்து எங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி கொடுத்தாங்க. நாலு காண்பித்தீங்க. எங்கள் பேரெல்லாம் ஆண்டவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்கிட்ட ஜீவ உலகம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்கிட்ட ஜீவத்தில் முத்திரை கொடுக்கல, அது ரத்தத்தால் எழுதப்பட்டது என்பதை காட்டுறதுக்காக உங்க கொடாத ஸ்தோத்திரம். அந்த சந்தித்த அனுபவத்தோட அது எங்களை மாற்றது, எங்கள் ஜீவத்தை மாற்றுறது. ஆண்டவரை கர்த்தாவே, நான் தாழ்ந்தவர்களாக எழுப்பவர்களாக உடைய வருகை மட்டும் ஜீவித்துக் கொண்டு ஒரு நாளில் தேவத்தை போல நான் எடுத்துக்கொண்டு கூட வரைகிறோம். உமக்கு சாட்சியா உண்மையான சாட்சியா இருக்கிற தாழ்ந்தவர்கள் கேட்ட ஒவ்வொருவரும் சொல்லி நீர் பயன்படுத்துவோம். கேட்டு மாறாது இருக்கிறவங்க சீக்கிரம் வரப்படுவாங்க. கர்த்தா இயேசு உயிர்த்தேர்ந்து வரப்பட ஆமாம் தான் ஸ்தோத்திரத்தோட தாழ்வாச்சு. ஆமாம். God bless you.